உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மகாவராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழா மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. இவ்விழாவின் 4ஆம் நாளான நேற்று சந்தன அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். தஞ்சாவூர் பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு பெருவுடையார் திருக்கோவிலில் தனி சன்னதியாக உள்ள மகாவராகி அம்மனுக்கு ஆண்டுதோறும் ஆஷாட நவராத்திரி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆஷாட நவராத்திரி விழா தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள மகாவராகி அம்மனுக்கு மட்டுமே நடைபெறும், வேறெங்கும் நடைபெறுவதில்லை. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆஷாட நவராத்திரி விழா தஞ்சை பெரிய கோவிலில் மகா கணபதி ஹோமத்துடன் சிறப்பாக தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் இனிப்பு அலங்காரம், குங்கும அலங்காரம், மஞ்சள் அலங்காரம், சந்தன அலங்காரம், மாதுளை அலங்காரம் என பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெறும். ஆஷாட நவராத்திரி விழா 4ஆம் நாளான நேற்று சந்தன அலங்காரம் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வராகி அம்மனை வழிபட்டனர். நாமக்கல் மோகனூர் பெருமாள் ஆலயத்தில் ஆனி மாத பிரம்மோற்ச தேர் திருவிழா 5ஆம் நாள் சேஷ வாகனத்தில் திருவீதி உலா. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அகரஹாரத்தில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் ஆனி மாத பிரம்மோற்ச தேர் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றத்துடன் துவங்கி 5 நாள் திங்கட்கிழமை மாலை உற்சவர் அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் அனுமந்த வாகனத்தில் எழுந்தருளி துளசியால் அர்ச்சனை செய்த பின் கோபுர தீபம், கும்ப தீபம், நட்சத்திர தீபம் மற்றும் சோடச உபசாரங்கள் நடைபெற்ற பின்பு மகாதீபம் காண்பிக்கப்பட்டன. திருவீதி உலா புறப்பாடு நடைபெற்றன. வழிநெடுக பக்தர்கள் தேங்காய் உடைத்து வாழைப்பழம் வைத்து வழிபாடு செய்தனர். இதில் ஏராளமானோர் தரிசனம் பெற்று சென்றனர். மேலும் விழாவில் முக்கிய நிகழ்வான 10ஆம் தேதி புதன் அன்று திருக்கல்யாண வைபவமும் 11/7/2024 வியாழனன்று குதிரை வாகனத்திலும், விழாவில் 9ஆம் நாள் 12/7/2024 வெள்ளிக்கிழமை காலை 5:15 மணி முதல் 6 மணிக்குள் சுவாமி ரதமேறும் நிகழ்வும் திருத்தேர் திருவீதி பெருவிழா மிக விமர்சையாக நடைபெற உள்ளன. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறநிலைத்துறை கோவில் நிர்வாகம் செய்து வருகின்றன. நாமக்கல்லை அடுத்த நன்சை இடையாறு திருவேலீஸ்வரர் சிவாலயத்தில் மாணிக்க வாசகர் குரு பூஜை விழா. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த நன்சை இடையாற்றில் திருமணிமுத்தாற்றங்கரையில் அமைந்துள்ளது அருள்மிகு சுந்தரவல்லி அம்பிகா சமேத திருவேலீஸ்வரர் சுயம்பு சிவாலயம். இந்த சிவாலயம் பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான பீமனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயம். கிபி 10ஆம் நூற்றாண்டு ஸ்தலம். இந்த ஆலயம் முதலாம் ராஜராஜ சோழனும் அவரது மகன் ராஜேந்திர சோழனும் கட்டினர் என்பதற்கு கல்வெட்டு சான்றுள்ளது. இங்கு இன்று மாணிக்க வாசகர் குரு பூஜை விழா மிக விமர்சையாக நடைபெற்றது. அப்போது மாணிக்க வாசகருக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், இளநீர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம், விபூதி, கலசம் கொண்டும் 11 வகையான வாசனை திரவிய பொருட்கள் கொண்டு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு தீப உபசரிப்புகள் காண்பித்த பின் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இப்பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் தரிசனம் பெற்று சென்றனர். நாமக்கல் அருகே மாணிக்க வாசகர் குரு பூஜை விழா திருவாசகம் முற்றோதல். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பொத்தானூர் சக்தி விநாயகர் ஆலயத்தில் உள்ள உண்ணாமுலை அம்மனுடனாகிய அண்ணாமலையார் ஆலயத்தில் ஆனி மாத மக நட்சத்திரத்தினை முன்னிட்டு எம்பிரான் மாணிக்க வாசகர் குரு பூஜையானது சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் நிகழ்வாக காலை முதல் விநாயகர், முருகப்பெருமான், சிவகாம சுந்தரி உடனாகிய நடராஜ பெருமான் மற்றும் நால்வர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசர் பெருமக்களுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்து நடராஜ பெருமானுக்கு கொன்றைப்பூ சாற்றப்பட்டு திருவாசகம் என்னும் ஞான வேள்வியானது காலை முதல் மாலை வரை பாராயணம் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் பொத்தானூர் சிவகுமார் ஐயா, பரமத்தி முத்துக்குமார் ஐயா மற்றும் பரமத்தி, வேலூர், மோகனூர், பொத்தானூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து சிவனடியார்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானமும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாட்டினை சிவகுமார் மற்றும் சிவனடியார்கள் ஊர் பொதுமக்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். கரூர் அருள்மிகு ஸ்ரீ அன்ன காமாட்சியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு காவிரி ஆற்றிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீர்த்தம் கொண்டு வரும் நிகழ்வு. கரூர் பேருந்து நிலையம் அருகே 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அன்ன காமாட்சியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வருகிற 10/7/2024 புதன்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் காலை 5:15 மணிக்கு மேல் 7:15 மணிக்குள் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளதால் அதனை முன்னிட்டு நேற்று கொடுமுடி ஆற்றிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மேள தாளங்கள் முழங்க வெங்கமேடு காமாட்சியம்மன் ஆலயத்திலிருந்து வண்ண உடை அணிந்து ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியாக
கரூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள அன்ன காமாட்சியம்மன் ஆலயம் வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்த பிறகு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் நேற்றிரவு 6:30 மணியளவில் ஆலய வாசலில் அன்ன காமாட்சியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு முதல் கால யாக வேள்வி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து யாக கலசத்திற்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. நிலக்கோட்டை அருகே மாலைப்பட்டியில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு இரட்டைமலை திருக்கோவிலில் தம்புரான் விழா எருது ஓட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே மாலைப்பட்டியில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு இரட்டை மாலை திருக்கோவில் உள்ளது. இக்கோவில் திருவிழாவை முன்னிட்டு சேவையாட்டம், கும்மியாட்டம், தேவராட்டம் மற்றும் பல வேஷங்கள் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பெரியோர்கள் முன்னிலையில் விளவை கூடை அழைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. எருது ஓட்டம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் பல்வேறு இடங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட எருதுகள் சிறப்பு பூஜை மற்றும் ஆராதனை செய்து எருதுகளை ஓடவிட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட எருதுகள் கலந்து கொண்டன. நிகழ்ச்சியில் நிலக்கோட்டை, மாலைப்பட்டி மற்றும் இதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் இத்திருவிழாவில் கலந்து கொண்டனர். திருவிழா ஏற்பாடுகளை விழா கமிட்டியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். காஞ்சிபுரம் சித்தீஸ்வரர் ஆலயத்தில் மாணிக்க வாசகர் குரு பூஜை விழா சிவவசந்தா தலைமையில் விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் காமராஜர் வீதியில் உள்ள சித்தீஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ காமாட்சி அம்மை திருவாசக முற்றோதல் பேரவை சார்பில் சிவவசந்தா தலைமையில் மாணிக்க வாசகர் குரு பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் திருவாசகம் முற்றோதல், திருமுறை, தேவாரம் உள்ளிட்டவைகள் பாடப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் கலந்து கொண்டு பாராயணம் செய்து வழிபாடு செய்தனர். ஆனி மாதம் மக நட்சத்திரத்தில் மாணிக்க வாசகர் நடராஜர் திருவடியில் சேர்ந்த நாளை ஒட்டி இந்த குரு பூஜை விழா நடைபெறுகிறது. காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெற்ற இதில் 100க்கும் மேற்பட்ட இருபால் சிவனடியார்கள் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு மதியம் அன்னம் பாலிப்பு நடைபெற்று மாலை பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. வரும் 19ஆம் தேதி ஸ்ரீ காமாட்சி அம்மை திருவாசக முற்றோதல் பேரவையின் 500வது திருவாசக முற்றோதல் நடைபெற உள்ளதால் அனைத்து சிவனடியார்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்து தருமாறு சிவவசந்தா கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரம் ஸ்ரீதேவி பூதேவியுடன் விளக்கொளி பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் முக்கிய வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். காஞ்சிபுரத்தில் உள்ள 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான விளக்கொளி பெருமாள் ஆலயத்தில் நேற்று மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இரவு பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் எழுந்தருளி முக்கிய வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேளதாளங்களுடனும் வான வேடிக்கைகளுடனும் வலம் வந்த பெருமாளை ஏராளமான பக்தர்கள் நெய்வேத்தியங்கள் மற்றும் தீபாராதனைகள் சமர்ப்பித்து வழிபாடு செய்தனர். இவ்விழாவையொட்டி காஞ்சிபுரம் கஷேத்திரகலா மந்திர் பரதநாட்டிய மாணவிகளின் சிறப்பு பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழாவின் முடிவில் மாணவிகளுக்கு 35வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ரமணி பொன்னம்பலம் பொன்னாடைகள் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்தினார். இதில் தெருவாசிகள் மற்றும் விழா குழுவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு மாணவிகளை வாழ்த்தினர். நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி.